அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. டாக்டர் அர்ஜுனா ஏதோ மிஸ்டர் சாபியை பற்றி சொல்ல வராரு. ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அவருக்குரிய பதிலை நாங்கள் கொடுப்போம். அப்போ நான் சொல்கிறேன், ஷாஃபி சிங்கள மக்களுடைய அந்த இதுகளை செய்தது போல எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அவ்வளவு செய்யப்பட்டிருக்கன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை இடங்கள் இந்த இடங்களில் எங்களுக்கு தெரியாமல் கருக்கலப்புகள் செய்யப்பட்டிருக்கலாம். என்ன அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபெலோப்பியன் டியூப்ஸை கட் பண்ணியிருக்கலாம், நசிச்சிருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம் நண்பர்களே. மிஸ்டர் டாக்டர் அர்ஜுனா அவர்களே, இது உங்களுக்கான பதிவு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் வியூஸு போனதுக்கு பிறகு, கொஞ்சம் உங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட் வந்ததுக்கு பிறகு, உங்களோட ஹீரோத்தனத்தை நீங்கள் எப்படி வேணாலும் காட்டி நீங்கள் என்ன முறையில் வேணாலும் வரலாம். அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மிச்சம் கவனமான முறையில் பேசிக்கொள்ளுங்க. ஒரு ஹிரு டிவிக்கு இயலாமல் போயிட்டு அவரை தண்டிக்கிறதுக்கு, ஒரு திறன டிவிக்கு இயலாமல் போயிட்டு பெரிய மாத்தியா நெட்வொர்க்கில் இருக்கிற இலங்கையில் இனவாதிகளுக்கு, அப்படியாப்பட்ட இனவாதிகள், அரசியல்வாதிகள், பெரிய பெரிய மெடிக்கல் கவுன்சில் இருக்கிற பெரிய ஆட்களுக்கு இயலாமல் போயிட்டு அவரை ஒன்றும் செய்யலாமல், அல்லாட உதவி, மக்களோட துவா, அநியாயம் செய்யாத ஒரு மனிதன் எக்காரணம் கொண்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இறைவன் தீர்ப்பளிச்சுட்டான். அதே இடத்துல அவரை கொண்டு உட்கார வச்சு, அதே இடத்துல அவர் இன்றைக்கு தொழில் செஞ்சுட்டு, அதே ஸ்டாஃபோட அவர் இன்றைக்கு டியூட்டி செஞ்சிட்டு இருக்காரு. உங்களோட ஹீரோ வேஷத்தை கொண்டு உங்களோட வேற எங்கேயாவது காட்டுங்க. நீங்கள் தமிழ் மக்களை என்னமோ போராடி நீங்கள் பெரிய மீட்டெடுத்து நீங்கள் எல்லாம் பெரிய ஒரு தியாகத்தை செஞ்ச மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது உங்களோட அரசியல்வாதிகளோட ஏதாவது டீல் இருந்தால் நீங்கள் அவங்களோட பேசி அதை வேறு முறை கொண்டு போங்க. முஸ்லீம்கள ரீதியிலையோ ஜாபி டாக்டர் ரீதியிலையோ ஒரு சம்பந்தமில்லாத ஒரு கேஸை கொண்டு வந்து நீங்கள் ஹீரோ வேஷம் போடுறதுக்கு தயவு செய்து வராதிங்க. உங்கள் மேலே ஒரு பரிதாபம் இருந்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு தவறுகள் இழைக்கப்பட்டால் அதை தட்டி கேட்டீங்க, அதுக்கு ஒரு அநியாயம் உங்களுக்கு நடந்துக்கு, அதுக்கு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம். அதிலே மொறுத்தவன் நான். ஆனால் நீங்கள் சாஃபியும் இப்படி செஞ்சிருப்பாருன்னு எதுக்கு நாங்கள் தமிழ் மக்களை பரிசோதனை பண்ணோம்னு சொல்லி ஒரு சம்பந்தமில்ல ஒரு ஸ்பீச் ஒன்று நேற்று போட்டுருந்து அதில் கேள்விப்பட்டதுலேருந்து உங்கள் மேலே கடும் கோவம் எனக்கு. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசி நீங்கள் ஹீரோ வேஷம் போடாமல் உங்களோட விஷயத்தை மட்டும் பேசிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த வலைத்தளங்களில் விட்டு காலியாகிற கட்டம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். பார்த்து நடந்து கொள்ளுங்க தயவு செய்து.